أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்கும் பேரன்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய உதவியால் தொடர்ச்சியாக புதன்கிழமைகளிலே அசர் தொழுகையை தொடர்ந்து எமது மீராஜுமா பள்ளிவாயலிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மார்க்க விளக்க வகுப்புகள் இன்னும் சமூகத்துக்கு பயனுள்ள பல்வேறு விடயங்களை தொடர்ச்சியாக வழங்கி வருவதற்கு திட்டமிட்டிருக்கின்ற வகையிலே தொழுகையை உயிரோட்டமாக்குதல் என்ற தலைப்பின் கீழால் தொடர்ச்சியாக 3 வாரங்கள் நாம் பேசி வந்தோம். அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு தொடர்பாக வைத்தியர் ஒருவரினால் உங்களுக்கு விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருந்தன. இன்று மீண்டும் இந்த தொழுகையை உயிரோட்டமாக்குதல் என்ற பாடநெறியினுடைய அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். தொழுகை என்றால் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, அதனை எப்படி உயிரோட்டமாக்குவது என்ற தொடரிலே மிக முக்கியமான ஒரு விடயம்தான் தொழுகையிலே ஒவ்வொரு ரக்காத்திலும் நாங்கள் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அர்த்தம் தெரிந்தால் தொழுகையினுடைய பெரும் பகுதி உயிரோட்டமாக இருக்கும். எனவேதான் சூரத்துல் ஃபாத்திஹாவை மிகச்சரியாக எப்படி பொருள் விளங்கி ஓதுவது, சூரத்துல் ஃபாத்திஹா அதனுடைய சிறப்புகள் என்ன, அது இறக்கப்பட்ட பின்னணி என்ன, அந்த சூராவின் மகிமைகள் என்ன, சூரத்துல் ஃபாத்திஹா என்ன செய்தியை எங்களுக்கு சொல்ல வருகிறது என்ற விடயங்களைத்தான் இனி வரக்கூடிய வகுப்புகளிலே நாம் பேச இருக்கின்றோம். எனவே இன்று அதனை ஆரம்பித்து வைக்கின்றோம். இன்றோ ஒரு நாளிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை படித்து முடிக்க முடியாது, அது விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு அத்தியாயம். இருந்தாலும் இன்று நாங்கள் ஆரம்பமான விடயங்களை இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு தரப்பட்ட கையேட்டிலே நான் பேசுகின்ற விடயங்கள் எல்லாம் குறிப்புகளாக அச்சிடப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ள முடியும். ஏனையோருக்கும் அதனை அச்சிட்டு வழங்க முடியும். அது ஒரு தாவாவினுடைய ஒரு சதகாவாக அமைந்துவிடக்கூடிய ஒரு பகுதியாக அமையும். ஒரு பகுதி தான் உங்களுக்கு டியூட்டாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனைய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளிலே வழங்கி வைக்கப்படும். சூரத்துல் ஃபாத்திஹா என்று நாங்கள் சொல்லுகின்ற போது ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் ஓதுகின்ற சூரா மாத்திரமல்ல, குர்ஆனை நாங்கள் விரித்தால் முதலாவது இருக்கின்ற அத்தியாயம் அதுதான். ஃபாத்திஹா அத்தியாயம் ஓத தெரியாதவர்கள் முஸ்லிம்களில் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அத்தியாயம் என்றால் அது சூரத்துல் ஃபாத்திஹா தான். ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம், பெரும்பாலும் எல்லோருக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு தெரியும் என்ற ஒரு விடயத்தையும் நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே தான் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு மிக பிரபலமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அல் குர்ஆனிலோ அல்லது அதற்கு முந்தைய வேதங்களிலோ இதை போன்ற ஒரு சிறப்பான அத்தியாயம் இறக்கப்படவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். குர்ஆனில் எங்களுக்கு தெரியும் 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. அந்த 114 அத்தியாயங்களிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை போல ஒரு சூரா கிடையாது. அதே மாதிரி இதற்கு முன்னரும் தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற பல வேதங்கள் இறக்கப்பட்டன. பல நபிமார்களுக்கு சுகுபுகள் வழங்கப்பட்டன. இவை எதிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை போன்ற ஒரு அத்தியாயம், அதிலே இருக்கக்கூடிய வசனங்கள் எதுவும் இறக்கப்பட்டது கிடையாது அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எந்த அளவுக்கு மகிமையானது இந்த சூரா என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸே போதும். குர்ஆனிலே 114 அத்தியாயங்கள் இருந்தாலும் இந்த அத்தியாயத்துக்கு நிகராக ஒரு அத்தியாயம் இல்லை. குர்ஆனில் மட்டும்தானா என்று பார்த்தால் இல்லை. குர்ஆனுக்கு முன்னர் இறக்கப்பட்ட தௌராத்திலோ, இன்ஜீலிலோ, ஜபூரிலோ கூட
இதே போன்ற ஒரு அத்தியாயம் இறக்கப்படவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறுதிப்படுத்திய ஒரு சூரா இருக்குமா இருந்தால் அது இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரஅ பிஃபாத்திஹத்தில் கிதாப். யார் ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நாங்கள் தொழுகிறோம், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாம தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. லா ஸலாத்த, அவருக்கு தொழுகையே கிடையாது. லிமன் லம் யக்ரஅ பிஃபாத்திஹத்தில் கிதாப். யார் இந்த ஃபாத்திஹாவுடைய அத்தியாயத்தை ஓதவில்லையோ, ஓத மறந்து பிரச்சனை இல்லை, ஆனால் ஓதாமல் தொழுகின்றார் என்று சொன்னால் அவருக்கு தொழுகை கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தொழுகையினுடைய மிக பிரதானமான ஓதல் எது? இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. நீ வஜ்ஜஹத்து ஓதாம தொழுதா தொழுகை கூடுமா கூடாதா? கூடும். சின்ன சூரா ஒன்று ஓதாம தொழுதால் தொழுகை கூடும். சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் ஆலா திக்ர்கள் எதையும் ஓதாம தொழுதால் தொழுகை கூடுமா? கூடும். ஆனால் 2 விஷயங்கள் ஓதாமல் தொழுகை கூடாது. ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, அடுத்தது அத்தஹியாத். 2ஐயும் ஓதாமல் தொழுகை செல்லுபடியாகாது. அவை கட்டாயம் ஓத வேண்டிய பகுதிகளில் ஒன்றாக இது இருக்கிறது. இதனைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 நபிமொழிகளிலும் சொல்லியிருக்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவை போல ஒரு அத்தியாயம் குர்ஆன்லையும் இல்லை, அதற்கு முந்தின வேதங்களையும் இல்லை என்று சொல்வதன் மூலமாகவும், யார் இந்த சூறாவை ஓதாமல் தொழுகிறாரோ அவருக்கு தொழுகையே கிடையாது என்ற வசனத்தின் மூலமாகவும் மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த அத்தியாயத்தை அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக இந்த சூரா பற்றிய அறிமுகத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த சூராவினுடைய பெயர் அல் ஃபாத்திஹா. இந்த அல் ஃபாத்திஹா என்றால் தோற்றுவாய், முன்னுரை, திறப்பு, ஆரம்பம், இப்படியெல்லாம் கருத்து இருக்கிறது. அல் ஃபாத்திஹா என்ன கருத்தப்ப? ஆரம்பம், தோற்றுவாய். ஒரு பெரிய புக் ஒன்று நாங்கள் எழுதுறோம் என்றால் அந்த புக்குக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு முன்னுரை எழுதுவோமே, அதுதான் ஃபாத்திஹா. ஒரு வீடு ஒன்று கட்டினால் அந்த வீட்டுக்குள்ளுக்கு போகிறதுக்கு ஒரு சாவி இருக்குமே, அதுதான் ஃபாத்திஹா. அப்போ ஃபாத்திஹா என்றால் திறப்பது, சாவி, தோற்றுவாய், முன்னுரை என்ற அர்த்தங்கள் எல்லாம் அதற்கு இருக்கிறது என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு. ஏன்? குர்ஆனுக்குள்ள யாராவது ஒருவர் நுழைவதாக இருந்தால் எதனூடாக நுழைய வேண்டும்? சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கூடாக நுழையும். ஆகவேதான் ஃபாத்திஹா முன்னுரையாக அமைந்திருக்கு. இதில் ஸ்பெஷல் என்ன இல்லை, சூரத்துல் ஃபாத்திஹா முழுமையாக படித்து முடிக்கிற நேரம் தெரியும். ஒட்டுமொத்தமாக குர்ஆன் என்ன சிந்தனையெல்லாம் 6000 வசனங்களில் பேசி இருக்கிறதோ, ஒட்டுமொத்த 30 ஜுசுக்களும் 114 அத்தியாயங்களும் என்ன சிந்தனையை வலியுறுத்துவதற்காக குர்ஆன் பேசியதோ அதர சமரி, அதர சுருக்கம் அப்படியே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள் இருக்கிறது என்பது ஒரு சிறப்பம்சம். ஆகவேதான் அல் ஃபாத்திஹா, முழு குர்ஆனையும் திறக்கிறதுக்கான சாவி இந்த சூரா தான் என்று இதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஃபதஹ என்ற அரபு சொல்லில் இருந்துதான் ஃபாத்திஹா என்கின்ற இந்த சொல் உருவாகிறது. ஃபதஹ என்றால் அரபு மொழியிலே திறந்தான், வெற்றி பெற்றான் என்ற 2 கருத்துக்கள் இருக்கின்றன. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. திறவுகோல், சாவி, முன்னுரை, தோற்றுவாய் என்ற அர்த்தங்கள் அது அமைந்திருக்கிற இடத்தை அடிப்படையாக வைத்து சொன்னாலும் இந்த சூறாவை படிக்கின்ற மனிதர்களுக்கு வெற்றி இருக்கிறது. இந்த சூரா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குமான வெற்றியை பற்றி பேசுகிறது என்பதும் இன்னும் ஒரு அர்த்தமாக இருக்கிறது. ஏனென்றால் ஃபாத்திஹா என்றால் வெற்றி என்ற அர்த்தமும் இருக்கு. ஃபத்ஹ் என்றால் வெற்றி, ஃபாத்திஹ் என்றால் வெற்றியாளர், ஃபத்ஹு மக்கா என்றால் மக்கா வெற்றியை குறிக்கும். ஆகவே இந்த ஃபாத்திஹா என்பதை சொல்லுக்கு திறத்தல் என்ற அர்த்தம் இருப்பது போலவே வெற்றி என்ற அர்த்தமும் இருப்பதனால் 2 அர்த்தமும் பொருத்தமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே இந்த சூரா குர்ஆனுக்கான ஒரு முன்னுரை. எப்படி ஒரு நூலாசிரியர் ஒரு நூலை எழுதுகின்ற போது அதற்கு முன்னுரை எழுதி இந்த புத்தகத்தை எப்படி படிக்க வேண்டும், இதற்குள் என்ன இருக்கிறது என்று சுருக்கமாக முன்னுரையிலே சொல்லிவிடுவாரோ, அப்படி அல்லாஹ் தஆலாவே ஒட்டுமொத்த குர்ஆனுக்கும் எழுதிய ஒரு முன்னுரை தான், அல்லாஹ் பேசிய ஒரு முன்னுரை தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவை படிக்கின்ற ஒருவர் குர்ஆனுடைய ஒட்டுமொத்த சிந்தனையையும் புரிந்து கொள்ளலாம். அதனுடைய விளக்கத்தை
அவர் ஒட்டுமொத்த குர்ஆனிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அந்த சூறாவுக்கு பெயர் வைக்கப்பட்டதற்கான ஆதாரமாக அமைந்திருக்கிறது. குர்ஆன் ஒழுங்கு, குர்ஆனுடைய ஒழுங்கை பொறுத்தவரையிலே 2 விதமான ஒழுங்குகள் இருக்கும். ஒன்று தர்தீப் அன் நுசூல் என்று சொல்லுவார்கள். தர்தீப் அன் நுசூல் குர்ஆன் இறக்கப்பட்ட ஒழுங்கு. இன்னொன்று இருக்கிறது தர்தீப் அத்திலாவத், குர்ஆன் ஓதப்படுகின்ற ஒழுங்கு. குர்ஆன் ஓதப்படுகின்ற ஒழுங்கிலே முதலாவது சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது இறக்கப்பட்ட சூரா சூரத்துல் ஃபாத்திஹாவா என்று கேட்டால் கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். முதலாவது இறக்கப்பட்ட சூரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்று வரக்கூடிய சூரத்துல் அலக் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது இறக்கப்பட்டது. இரண்டாவது சூரா கலம், மூன்றாவது முஸ்ஸம்மில், நாலாவது முத்தஸிர் என்று ஒரு ஓர்டருக்கு இறக்கப்பட்டது. முழுமையாக இறக்கப்படவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டது. சூரா அலக் கூட முழுமையாக இறங்கவில்லை. முதல் 5 வசனங்களும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது. அதுதான் நாங்கள் தர்தீபத் நுசூல் என்று சொல்லுவோம். இறக்கப்பட்ட ஒழுங்கிலே முதலாவது இறக்கப்பட்டது சூரத்துல் அலக். ஆனால் ஓதப்படுகின்ற ஒழுங்கிலே முதலாவது தொகுக்கப்பட்டிருக்கிறது சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு தான் சூரத்துல் பக்கராவுக்கு நாங்கள் செல்வோம். ஆகவே அதைத்தான் நாங்கள் சூரா தர்தீபத் திலாவத் அடிப்படையில் இந்த சூரா முதலாவது சூரா. அப்ப தர்தீபன் நுசூல் அடிப்படையில் இது அருளப்பட்ட இறக்கப்பட்ட ஓர்டர் என்ன என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது இது குர்ஆனிலே 5ஆவதாக இறக்கப்பட்ட அத்தியாயம் என்று பெரும்பாலான தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹா எத்தனையாவது இறக்கப்பட்டது? 5ஆவது இறக்கப்பட்டது. அப்ப இது மக்கியா மதனியா? இது மக்கி சூரா. மக்காவினுடைய காலப்பகுதியிலே ஆரம்ப காலகட்டத்தில் இறக்கப்பட்ட 5ஆவது சூரா. ஆனால் சில தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இது மக்காவிலும் இறக்கப்பட்டது, பிறகு மதீனாவிலும் இது ஒரு முறை மீண்டும் அருளப்பட்டதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. பலமான கருத்து கிடையாது. ஆகவே மக்காவிலே 5ஆவதாக இறக்கப்பட்டது என்பதுதான் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு கருத்தாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் ஒரே தடவையில் முழுமையாக இறங்கிய முதலாவது அத்தியாயம் இதுதான். ஆரம்பத்தில் இறங்கின சூறாக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வசனங்கள் தான் இறங்கியது, முழுமையாக இறங்கியது. இது முழுமையாக இறங்கியது. சூரத்துல் ஃபாத்திஹா ஒட்டுமொத்தமாக முழுமையாக இறங்கித்தான் இந்த சூரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை கடமையாக்கப்பட்டது நுபுவத் 10ஆக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய ஆரம்ப கால பகுதியிலே தொழ ஆரம்பித்து விட்டார். சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கினதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி தொழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அது ஃபர்து தொழுகை அல்ல. ஃபர்து தொழுகை கடமையாக்கப்பட்டது நுபுவத் 10ஆம் ஆண்டு, நபித்துவம் கிடைத்து 10 வருடங்களுக்கு பிறகு. நான் அன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு, மிஅராஜுடைய சம்பவத்தின் போதுதான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆரம்பத்திலிருந்தே சுன்னத்தான நபீலான தொழுகைகளை தொழுது வந்திருக்கிறார்கள் என்பது மற்றும் ஒரு விஷயம். அவை முழுமையாக அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருக்கிறது. எனவே இது மக்கி சூரா என்பதில் கருத்து வேறுபாட்டுக்கிடம் இல்லை. இது மக்காவிலே ஆரம்ப கால பகுதியிலேயே இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கின்றன? 7 வசனங்கள் இருக்கின்றன. அது பிஸ்மியை சேர்த்தா சேர்க்காமலா? பொதுவாக ஒரு அத்தியாயத்தினுடைய வசனங்களை கவுண்ட் பண்ணும்போது பிஸ்மியை சேர்ப்பதில்லை, பொதுவாக சேர்ப்பதில்லை. பிஸ்மியை தவிர்த்து எத்தனை வசனங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவில் பிஸ்மியையும் சேர்த்து 7 வசனங்கள். பிஸ்மியை சேர்க்க வேண்டுமா என்றால் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் ஏனைய சூறாக்களுக்கு சேர்க்காவிட்டால் பிரச்சனை அல்ல, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிஸ்மியை கட்டாயம் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலாவே குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சூட்டிய ஒரு பேர் இருக்கிறது, சப்உல் மதானி. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சூட்டின இன்னும் ஒரு பேர் இருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹான்னு பேர் குர்ஆன்ல இல்லை. குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அல்லாஹ் சொன்ன பேர் என்ன தெரியுமா? சப்உல் மதானி. சப என்றால் 7. அரபிலே வாஹித், இத்னான், தலாசா, அர்பா, ஹம்சா, சித்தா, சபா. சபா என்றால் தான் 7. அப்ப சபா சபுன் 7. மசானி, மசானி என்று சொன்னால் அரபு மொழியிலே ரிப்பீட்டட், திருப்பி 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 சொல்லப்படுவது என்பது அர்த்தம். அப்ப சபுல் மசானி என்று சொன்னால் திருப்பி 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 ஓதப்படும் 7 வசனங்கள் என்று அல்லாஹ் இந்த சூறாவுக்கு பேர் வைத்தான். சபுல் மசானி, திருப்பி திருப்பி ஓதப்படும் 7 வசனங்கள். பாருங்க, அந்த 7 வசனங்கள் என்ன என்று நாங்கள் ஓதி பார்த்தால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முதலாவது வசனம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இரண்டாவது வசனம்,
அர் ரஹ்மான் ரஹீம் 3வது வசனம், மாலிகி யௌமித்தீன் 4வது வசனம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் 5வது வசனம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் 6வது வசனம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் 7வது வசனம். ஆமீன் வசனம் கிடையாது. ஆமீன் என்று நாங்கள் சொல்வது சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒரு வசனம் கிடையாது. ஆனால் சுன்னா ஆமீன் சொல்வது சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு துஆவாக இருப்பதால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதனை ஓதிவிட்டு ஆமீன் சொன்னார்கள். தொழுகையிலும் ஆமீன் சொல்ல சொன்னார்கள். எனவே ஆமீன் சொல்லுகிறோம், அது வசனம் கிடையாது. ஆகவே குர்ஆன் சபுல் மதானி என்று சொன்னதால் கட்டாயம் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு 7 வசனங்கள் இருக்க வேண்டும். அதுவில் பிஸ்மியும் ஒரு வசனம் என்பதை நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த 7 வசனங்களை கொண்டதுதான் இந்த சூரா என்பதற்கான ஆதாரமாக அமைந்திருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல ஒட்டுமொத்த குர்ஆனையும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் 3 தலைப்புகளில் தான் அது பேசும். குர்ஆன் எல்லா வசனங்களையும் 3 கேட்டகரியாக பிரிக்கலாம், 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ரப்பை பற்றி பேசும், அல்லாஹை பற்றி பேசும். ரப் அல்லாஹ், அல்லாஹோட பண்பெண், அல்லாஹோட சிபத், அல்லாஹோட அஸ்மாக்கள் என்ன, அல்லாஹோட வல்லமை என்ன, அல்லாஹோட சக்தி என்ன, இதை பற்றி பேசுகிற வசனங்கள் 3இல் 1. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது பிரபஞ்சத்தை பற்றி பேசும். வானம் எப்படி படைக்கப்பட்டது, பூமி எப்படி படைக்கப்பட்டது, கடல்கள் எப்படி படைக்கப்பட்டது, மறுமை நாள் எப்படி வரப்போகுது, அது எப்படி இந்த உலகம் அழிய போகுது, எப்படி மீண்டும் ஒரு உலகம் ஆரம்பிக்கப்பட போகுது. குர்ஆன் ஓதினா இந்த 3 தான் இது. அவ பிரபஞ்சத்தை பற்றிய பார்வை, குர்ஆனுடைய பார்வை பேசும். 3வது பகுதி மனிதனை பற்றி பேசும். மனிதன் எப்படி வாழ வேண்டும், எந்த மனிதன் வெற்றி பெற்ற மனிதன், எந்த மனிதன் தோல்வி அடைந்த மனிதன், ஈமான் கொண்டவனின் நிலை என்ன, ஈமானை மறுத்தவனினுடைய நிலை என்ன, மனித வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், வெற்றி பெற்ற மூமின் யார், இப்படி பேசும். இதை தவிர குர்ஆனிலே வேறு எதுவும் கிடையாது. இந்த 3 தான் குர்ஆன். அப்ப குர்ஆனுடைய 3 மைய கருத்துக்களும் எவை என்று கேட்டால் இந்த 3 தான். ஒன்று அல்லாஹ்வை பற்றி பேசும், ரப்பை பற்றி பேசும். 2வது பிரபஞ்சத்தை பற்றி பேசும். 3வது மனிதர்களை பற்றி பேசும். 3 தான் குர்ஆனுடைய ஒட்டுமொத்த கருத்து. இந்த 3 சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள்ள இருக்கிறதான்னு கேட்டால் இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்வை பற்றி பேசுகிறதா? ஆம். அர் ரஹ்மான், அர் ரஹீம், மாலிக் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்களை பற்றி பேசுகிறது. அப்படி என்றால் சூரத்துல் ஃபாத்திஹா பிரபஞ்சத்தை பற்றி பேசி இருக்கிறதா? ஆம். ரப்புல் ஆலமீன், யௌமுத்தீன் அதையெல்லாம் பற்றி பேசியிருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா மனிதர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறதா? ஆம், வழிகாட்டி இருக்கிறது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று வரக்கூடிய அந்த வசனங்கள் மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டி. எனவே ஒட்டுமொத்த குர்ஆனின் கருத்தும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள் இருக்கிறதா? இருக்கிறது என்று நாங்கள் பதில் சொல்ல முடியும். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய போக்கு, அதனுடைய அது பேசி செல்கின்ற ஒழுங்கை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் எப்படி ஸ்டார்ட் ஆகிறது? பிஸ்மியை சொல்லிவிட்டு சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ்வை புகழ்ந்து எப்படி மனிதன் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும் என்ற ஒழுங்கை காட்டி தருகிறது சூரத்துல் ஃபாத்திஹா. நாங்கள் எப்படி துஆ கேட்க வேண்டும்? பிஸ்மி சொல்லி கேட்க வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹால பிஸ்மி இருக்கிறதா? இருக்கிறது. 2வது அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ்வை புகழ்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எஸ், அல்லாஹ்வை புகழ்கிறோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லி துஆ கேட்க வேண்டும். வருகிறதா? அர் ரஹ்மான் அர் ரஹீம் வருகிறது. எங்களுடைய பலவீனங்களை சொல்லி கேட்க வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ் வணங்குறதுக்கு ஒன்றை தவிர வேறு நாயனில் ஒன்றை தான் வணங்குறோம், உன்னிடத்தை தான் உதவி கேட்கிறோம், வேறு யார உதவியும் எங்களுக்கு கிடையாது என்ற எங்களுடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்கிறோம், எங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்கிறோம். அதற்கு பிறகுதான் துஆ கேட்க வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை தருவாயா என்று துஆ கேட்கிறோம். அப்ப எப்படி ஒரு மனிதன் துஆ கேட்க வேண்டும் என்ற ஒழுங்கை சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்று தந்து விட்டது. எப்படி அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்ற ஒழுங்கை சூரத்துல் ஃபாத்திஹா கற்றுத் தருகின்றது. அல்லாஹ்வை புகழுகின்ற ஒழுங்கை, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்ற ஒழுங்கை சூரத்துல் ஃபாத்திஹா கற்றுத் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் சரியாக ஓதினால் இது அல்லாஹ் பேசுவது போல் இருக்கிறதா, மனிதன் பேசுவது போல் இருக்கிறதா? அதனுடைய கருத்தை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் பேசுவது போல் இல்லை, மனிதன் பேசுவது போல் தான் அந்த வசனத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் தொழுகையில் நின்று கொண்டு அல்லாஹ்வோடு உரையாடுகின்ற போது எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்ற பாணியில் தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அமைந்திருக்கிறது. அதனால தான் நாங்கள் எப்படி கேட்கிறோம்? இய்யாக நஅபுது, அல்லாஹ்வை முன்னிலையை கொண்டு வாங்க. இய்யாக, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம்.
வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்று மனிதர்கள் பேசுவது போல, மனிதர்கள் உதவி தேடுவது போல இந்த வசனத்தின் அமைப்பு அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வோடு மனிதன் எப்படி உரையாட வேண்டும், அல்லாஹ்வோடு உரையாடுகின்ற ஒரு மனிதனின் குரல் பிரதிபலித்தால் எப்படி இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த வசனங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகின்ற வகையில் இந்த சூரா அமைந்திருக்கிறது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய பண்புகள் என்ன, ரப்புல் ஆலமீன், ரஹ்மான், ரஹீம், மாலிக் யௌமித்தீன், எல்லாமே அல்லாஹ்வுடைய பண்புகள். அப்ப அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி எங்களுக்கு சொல்லித் தருகின்ற வசன நடை இதற்குள் இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சூரா பற்றி ஒரு அறிமுகம் இப்பொழுது நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது ஒரு மக்கி சூரா, 5ஆவதாக இறக்கப்பட்ட சூரா, முதலாவதாக துவக்கப்பட்ட சூரா, முழுமையாக இறக்கப்பட்ட ஒரு சூரா. இது குர்ஆனுக்கு முன்னுரையாக அமைந்திருக்கிறது. இது பேசுகின்ற ஒட்டுமொத்த கருத்தும் குர்ஆனிலே இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய வல்லமையை கற்றுத்தருகிறது, துஆ கேட்கின்ற ஒழுங்கை கற்றுத்தருகிறது. இதெல்லாம் பார்த்துட்டோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு வேறு பல பெயர்கள் ஹதீஸ்களில் வந்திருக்கின்றது, குர்ஆனிலே வந்திருக்கிறது. அது என்ன பெயர் என்று நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சொல்லப்படுகின்ற பெயர்களை நாங்கள் பார்க்கின்ற போது பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா அதுதான் மிக பிரபலமான பெயர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸிலே, லா ஸலாத லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், ஃபாத்திஹத்துல் கிதாப் அப்படிங்கிற ஒரு பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டினார்கள். ஃபாத்திஹத்துல் கிதாப், இந்த கிதாப் என்கின்ற இந்த குர்ஆனினுடைய முன்னுரை இதுதான் என்று சொல்கிறார். அப்போ ஃபாத்திஹா. புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னதாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்பதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறார். இதுதான் குர்ஆனிலே முதலாவதாக இருப்பதாலும், ஏதாவது புத்தகங்களை, இஸ்லாமிய இலக்கியங்களை எழுதுகின்றவர்களும் முதலில் ஃபாத்திஹா சூராவை எழுதிவிட்டு தான் ஏனைய விஷயங்களை எழுதுகின்ற வழக்கத்தை கொண்டிருந்ததாலும், இந்த சூரா எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக இருப்பதால் ஃபாத்திஹா, திறவுகோல், சாவி என்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிறது என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். மிக முக்கியமான ஒரு பெயர் இருக்கிறது இந்த சூராவுக்கு, உம்முல் குர்ஆன். உம்முல் குர்ஆன், உம்மண்டா யார்? தாய். உம்மி என்று யாரை சொல்றோம் நம்ம? தாய், உம்மா, தாய். உம்முல் குர்ஆன், குர்ஆனுக்கே தாய் இந்த சூரா. குர்ஆனில் இருக்கிற ஏனைய சூறாக்கள் எல்லாம் குர்ஆனினுடைய பிள்ளைகள் என்றால், இந்த சூரா குர்ஆனுக்கு தாய். உம்முல் குர்ஆன் என்ற அத்தியாயமாக இது அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உம்முல் கிதாப், இந்த வேதத்தின் தாய், அந்த பேரும் இருக்கிறது. அஷ்ஷிஃபா, இந்த சூராவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூட்டிய மற்றும் ஒரு பேர் தான் ஷிஃபா. ஷிஃபா என்றால் என்ன? நோய் நிவாரணி, சிகிச்சை. இப்போ நாங்கள் சோம் இல்லைன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போவோம் இல்லையா, அவர் தருகின்ற அந்த ட்ரீட்மெண்ட், அந்த சிகிச்சை தான் ஷிஃபா. அப்படி குர்ஆன் முழுக்க ஷிஃபா, குர்ஆன் முழுக்க ஷிஃபா. குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு ஷிஃபா. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது மருந்து, அது உள்ளத்துக்கும் மருந்து, உடலுக்கும் மருந்து. நான் பின்னால் சில சம்பவங்கள் பார்ப்போம். சூரத்துல் ஃபாத்திஹா உள்ளத்துக்கு ஒரு மருந்தாக அமைக்கும். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது, அல் வாக்கியா. சூரத்துல் வாக்கியான்னு வேறே ஒரு சூரா இருக்குது குர்ஆனில். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இன்னும் ஒரு பெயராகவும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சூரா, பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சூரா. எதிலிருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடியது? தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு சூரா. அல் காஃபியா, போதுமானது. குர்ஆனுக்கு இதுவே போதுமானது, அந்த மாதிரி ஒரு கருத்தை தரக்கூடிய அல் காஃபியா என்ற பெயரும் இந்த சூராவுக்கு இருக்கிறது. அசாசுல் குர்ஆன், குர்ஆன்ட அடிப்படை. அல் குர்ஆன்ட அடிப்படை இந்த சூரா தான். எனவே இந்த சூராவுக்கு இன்னும் ஒரு பேர் என்ன? அசாசுல் குர்ஆன், அந்த பேரும் இதற்கு இருக்கிறது. சூரத்து ஸலாஹ், தொழுகையின் சூரா. தொழுகையின் சூரா இது சூரத்துல் ஃபாத்திஹா. ஆகவே இப்படி பல பெயர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சூட்டப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல் ஃபாத்திஹா அழைக்கப்படுகிறது, காஃபியா அழைக்கப்படுகிறது, வாக்கியா அழைக்கப்படுகிறது, ஷிஃபா அழைக்கப்படுகிறது, உம்முல் குர்ஆன் அழைக்கப்படுகிறது, உம்முல் கிதாப் அழைக்கப்படுகிறது. சூரத்து ஸலா, தொழுகையின் சூரா என்றும் இது அழைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இது தவிர ருக்யா, ருக்யான்னு சொல்றது ஓதி பார்க்கறதுக்கு சொல்லும். ஓதி பார்க்கறது நமக்கு கொஞ்சம் பயந்துட்டோம்னா என்ன செய்வோம்? ஓதி பார்ப்போம் இல்லையா?
அதை ஒரு ஓதி பார்க்கறது சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் டைம் பார்க்க வேண்டும். ஓதி பார்ப்பது இஸ்லாத்திலே கூடுமா கூடாதா என்று கேட்டால், குர்ஆனை கொண்டு ஓதி பார்ப்பது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓதி பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவையிலே தூங்குகின்ற போது குல் சூராக்களையும் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் ஆயத்துல் குர்சியையும் ஓதி தனது இரு கரங்களிலும் ஊதி உடம்பு முழுக்க தடவி விட்டு தான் தூங்குவார்கள். ஓதி கையில் ஊதுவார்கள். ஓதினதுக்கு பிறகு சுப்பன் சொல்லி கையில் ஊதிட்டு இந்த உள்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே உடம்பு ஃபுல்லாக தன் கை எங்கெல்லாம் படக்கூடிய வசதி இருக்குதோ அங்கெல்லாம் தடவுவார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சுன்னா. இரவிலே தூங்குகின்ற போதும் இதை நாங்களும் செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய விஷயங்கள் என்னென்ன? சூரத்துல் ஃபாத்திஹா, குல் சூராக்கள், ஆயத்துல் குர்சி உலகத்தையும் ஓதி கையில் ஊதி அப்படியே உடம்பு முழுக்க தடவி விட்டு தூங்க வேண்டும் என்று கற்றுத் தந்திருக்கிறார். அப்போ ஓதி ஊதுறதுக்கு ஆதாரமே தான் இருக்குது தாராளமாக. இது தவிர சூறாக்களை கொண்டு குர்ஆனை கொண்டு சஹாபாக்கள் ஓதி பார்த்த நிகழ்வுகள் இருக்கின்றன. ஆகவே ஓதி பார்ப்பது கூடுமான்னு கேட்டால் தாராளமாக கூடும். ஆனால் அதனை பிசினஸாக செய்யக்கூடாது. ஓதி பார்ப்பதை ஒரு தொழிலாக செய்யக்கூடாது. ஓதி பார்த்து ஒருவருக்கு சுகம் கிடைத்து விட்டால் அவர் சந்தோஷத்தில் ஏதாவது ஒரு கிஃப்டை தந்தால் அதை வாங்கிக் கொள்ளலாம். அதற்கும் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. ஆனால் இதனை ஒரு தொழிலாக செய்யக்கூடாது. அதிலும் குறிப்பாக குர்ஆனை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த திக்ர் ஔராதுகளை தவிர வேறு எந்த மந்திரங்களையோ வாசகங்களையோ, அது அரபாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, வேறு என்ன மொழியில் இருந்தாலும் சரி, ஓதுவது கூடாது. அவ்வாறு ஓதி பார்ப்பது இஸ்லாத்திலே தடை செய்யப்படும். ஆனால் குர்ஆனை கொண்டு மனிதர்களுக்கு ஓதி பார்க்க முடியுமா? தாராளமாக ஓதி பார்க்க. நமக்கு நாம ஓதி பார்க்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஓதி பார்க்கலாம், பிள்ளைகளுக்கு ஓதி பார்க்க வைக்கலாம். நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு ஆள் பயத்திலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கிறாருன்னா அவருக்கு நாங்கள் ஓதி பார்க்கலாம். ஓத தெரியாத ஒருவராக இருந்தால் நாங்கள் ஓதி பார்க்கலாம், ஓதி கொடுக்கலாம். அது பிள்ளையான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் குர்ஆனை கொண்டு தான் ஓத வேண்டும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த சுகம் கிடைக்கிறது என்று மனதால் நினைத்து கொண்டு குர்ஆனை கொண்டு அவர்களுக்கு ஓதி பார்க்க முடியும். அது உள்ளத்துக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். எனவே தான் இந்த சூறாவுக்கு ருக்கியா என்று சொல்றது அதுதான், ஓதி பார்த்தலுக்கான ஒரு சூறாவாக இது இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சரி, அடுத்த தலைப்புக்குள் நாங்கள் வருவோம். இந்த சூறாவினுடைய சிறப்புகள் என்ன, சூரத்துல் ஃபாத்திஹாவை சிறப்பித்து சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் என்ன இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்ப்போம். 15வது அத்தியாயத்திலே 87வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே, நிச்சயமாக நாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களை உடைய அல்ஹம்து எனும் அத்தியாயத்தையும் இந்த மகத்தான குர்ஆனையும் உங்களுக்கு அளித்திருக்கின்றோம். இப்போது ஒரு கேள்வி வர வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா? உங்களுக்கு குர்ஆனையும் தந்திருக்கிறோம், திருப்பி ஓதுற சூரத்துல் ஃபாத்திஹாவையும் தந்திருக்கிறோம். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனுக்கு உள்ளுக்கு இல்லையா? இந்த ஹதீஸின் இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வி வருதா இல்லையா? உங்களோட குடும்பத்தில் 6 பேர் இருக்கிறார்கள் என்றால் 6 பேரும் வாகனத்தில் ஏறினார்கள், வாப்பாவும் ஏறினார் என்றால் என்ன அர்த்தம்? பாப்பா குடும்பத்தில் இல்லை, அவர் வேற ஏறிக்காரு, 6 பேர் ஏறி பாப்பாவும் ஏறி இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படித்தான் இந்த சூரா சொல்கிறது. உங்களுக்கு குர்ஆனையும் நாங்கள் இறக்கினோம், சூரத்துல் ஃபாத்திஹாவையும் உங்களுக்கு இறக்கினோம். அது அப்படி அல்ல. அரபு மொழியிலே ஒரு பாவனை இருக்கிறது. ஒன்றுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை சிறப்பித்து கூறுவதற்கு அதனை தனியாக சொல்வது. சூரத்துல் கத்ரை நீங்கள் எடுத்து ஓதி பார்த்தால் இதனை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். ரூஹண்டா யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தனஸ்ஸலுல் மலாயிகத்து, மலாயிகாமார்களும் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறங்குவார்கள். ரூஹுல் குதுஸ் அழைக்கப்படுகிற ஜிப்ரீலும் இறங்குவா. அப்ப ஜிப்ரீல் மலாயிகா இல்லையா? அவரும் மலக்கு தான். ஆனால் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வாராருங்கிறத சிறப்பிச்சு சொல்றதுக்காக சொல்றோம். இப்போ உதாரணமாக நாங்களும் அப்படி தமிழின் மொழியிலும் அப்படி பாவிப்பதுண்டு. உதாரணமாக நாங்கள் எப்படி சொல்லுவோம்? இன்று எங்களுடைய பாடசாலைக்கு அமைச்சர்மாரெல்லாம் வருகை தருகிறார்கள். இந்த அமைச்சரும் வருகிறார் என்று ஸ்பெஷல் அவராக சொல்லுவோமே, அப்படியான ஒரு பாவனை தான் இது. குர்ஆன் முழுக்க நாங்கள் உங்களுக்கு இறக்கினோம், அதெல்லாம் ஸ்பெஷல். சூரத்துல் ஃபாத்திஹாவையும் உங்களுக்கு இறக்கினோம் என்று சொல்லும் போது குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனுக்கு உட்பட்ட ஒன்றுதான். ஆனால் அது ஸ்பெஷலான ஒன்று என்பதை காட்டுவதற்காக அல்லாஹ் தனியாக அதனை பேர் சொல்லி அழைத்து எங்களுக்கு சொல்லுகின்றார். நபியே, உங்களுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய இந்த 7 வசனங்கள் என்ற சூரத்துல் ஃபாத்திஹாவையும் இறக்கினோம், முழு குர்ஆனையும் உங்களுக்கு இறக்கி தந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம்.
புகாரியிலே வரக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பள்ளி வாசலில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னர் குர்ஆனிலேயே இதுவரைக்கும் இறக்கப்பட்ட குர்ஆனிலேயே இருக்கக்கூடிய சூறாக்களில் மகத்துவமிக்க ஒரு சூறாவை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆச்சரியம். என்ன சூறா? குர்ஆனில் இருக்கிறதுலே ஆகச்சிறந்த சூறாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போறாங்களே. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கரத்தை பிடித்தார். இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி சொல்றார், என்ன கையை பிடிச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ். பிடிச்சி சொன்னாங்க, உனக்கு குர்ஆனிலேயே மகத்தான ஒரு சூறாவை நான் கற்றுத்தருகிறேன் என்று சொல்லிவிட்டு, அப்படி நான் சொல்லலையா, உனக்கு சொல்லித்தாரன்னு சொன்னேன் இல்லையா ஒரு சூறாவை, அதுதான் குர்ஆனிலே ஆகச்சிறந்த சூறான்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா என்று எனக்கு ஓதி காட்டிவிட்டு, இது திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள், சபஉல் மதானி, இதுதான் அந்த சபஉல் மதானி, திருப்பி திருப்பி ஓதப்படும் 7 வசனங்கள், அது எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் என்று ஸஅத் இப்னு முஹல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியிலே பதிவாயிருக்கு. அப்ப இந்த ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் பள்ளிக்கு ஏகிறார். ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்றாங்க, நான் உங்களுக்கு இன்னைக்கு மகத்துவமிக்க ஒரு சூறாவை சொல்ல போறேன், அதுதான் குர்ஆனிலே ஆக சிறந்த சூறா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஸஅத் இப்னு முஹல்லாட கையை பிடிச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுக்கு சொன்னேன் தானே ஒரு சூறாவை பற்றி உனக்கு சொல்லித்தாரேன், அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா, திருப்பி திருப்பி ஓதப்படும் 7 வசனம் அதில் இருக்கிறது என்று விசேஷமாக அந்த சூறாவை சொல்லி சென்ற ஒரு வரலாற்று சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு தடவை சொன்னார்கள், உங்களில் யார் தொழுகையில் இந்த உம்முல் குர்ஆன் என்று அழைக்கப்படுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவை, பாருங்க ஹதீஸ்ல ஒவ்வொரு பேர்ல வந்திருக்கு இந்த சூரா, அதான் நம்ம முன்னால பார்த்துட்டோம் என்னென்ன பேர். இங்க ரசூலுல்லாஹ் பாவித்த பேர் உம்முல் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்முல் குர்ஆன் ஃபாத்திஹாவை நீங்கள் ஓதவில்லை என்றால் அது அவருக்கு மிகவும் நஷ்டமாக போய்விடும் என்று 3 முறை சொன்னார்கள். நீங்க தொழுறீங்க, தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்கா ஓதலையா, நஷ்டம் அடைஞ்சு போயிடுவீங்க. ஓதுறேன்னா பொருளோட ஓதுறியா, பொருள் இல்லாம ஓதுறியா? பொருளோடு ஓதுவது தான் சிறந்தது. பொருள் விளங்காம ஓதி மந்திரம் போல ஓதி விட்டு போவதற்கு குர்ஆனை ஓதினால் நன்மை இருக்கிறது. ஆனால் தொழுகையை பொறுத்தவரையில் அது திக்ர், இறை நினைவோடு தொழ வேண்டும். எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை பொருள் விளங்கி ஓத நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொன்னார்கள், இந்த ஃபாத்திஹாவை ஒழுங்கா ஓதாத ஆளுக்கு நஷ்டம்தான் நஷ்டம்தான் நஷ்டம்தான். 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இந்த சூறாவை ஓதாமல் விட்டால் தொழுகை முழுமை பெறாது. யார் தொழுதாலும், மணித்தியால கணக்கில் அவர் தொழுதாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவோட அர்த்தம் விளங்காம அதை ஒழுங்கா ஓதாம அவர் தொழுதுட்டாரண்டா, பரிபூர்ணப்படுத்தலைன்னு சொன்னா அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும், அது முழுமை பெறாது, அது சரிவராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம், இமாமுக்கு பின்னால் நிற்கின்றவரும் இந்த சூறாவை ஓத வேண்டுமா என்று கேட்கின்றார்கள். அவ்வாறு கேட்கப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு பதில் ஒன்றை சொல்கிறார்கள். இப்போது நான் ஒரு விடயத்துக்கு ஒரு ஃபிக்ஹ் சார்ந்த ஒரு மசாலாவுக்கு வருகின்றோம். சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஓதுவது பற்றிய சட்டம் தனியாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது வாஜிபா, சுன்னத்தா, அல்லது ஓதாது விட்டால் தொழுகை கூடுமா கூடாதா என்கின்ற சட்டம் கட்டாயம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போது அந்த ஹதீஸினுடைய தொடரிலே சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் செவியேற்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நான் 2 பாகமாக பிரித்திருக்கிறேன், அது எனக்கும் என் அடியானுக்கும் பாதி பாதியாக உள்ளது என்று சொல்லுகின்ற அந்த நீளமான ஹதீஸ். நான் அன்றைக்கு சொன்னேன் உங்களுக்கு அந்த ஹதீஸை. யார் என்னுடைய அடியான் இந்த சூறாவை ஓதிவிட்டு எதை கேட்கிறானோ நான் அவனுக்கு அதனை கொடுக்கிறேன் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ். எனவே சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் ஓத வேண்டும் என்ற கருத்தை தான் இந்த ஹதீஸினூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல முனைந்தார்கள். ஆனால் அதில் விதிவிலக்கான சட்டங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் பின்னால் பார்ப்போம். இப்போது அந்த ஹதீஸை முழுமையாக நாங்கள் பார்ப்போம். என் அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் போது அவன் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே சொல்கிறான். நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன் இந்த ஹதீஸ். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதும் போது என்னை அடியானின் வார்த்தைகளால் மகிழச் செய்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்திலே சொல்றான். பாருங்க எவ்வளவு ஸ்பெஷல். நாங்கள் இங்கிருந்து ஒரு வசனத்தை ஓதுகிறோம் பூமியிலிருந்து, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உடனே அல்லாஹ் மலக்குமார்களை எல்லாம் கூப்பிட்டு, மலாய்க்காமார்களை கூப்பிட்டு சொல்றான், பாரு என்னுடைய இந்த அடியான் என்னை புகழ்ந்துட்டான். யாரு சொன்னதே? அல்லாஹ். யாரிடம்? மலக்குமார்களிடம். யாரை பற்றி? என்னை பற்றி, நம்ம ஒவ்வொருவரையும் பற்றி அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற போது. மீண்டும் என்னுடைய அடியான்
மாலிக் யௌமிதீன் என்று சொன்னால் அவன் என்னை பெருமைப்பட வைத்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மலக்குமார்களை கூப்பிட்டு பெருமைப்பட வச்சுட்டானே பாரு, என்ன மாலிக் யௌமிதீன் என்று புகழ்ந்துட்டான், எனக்கு பெருமையா இருக்கிறேன் என்று அல்லாஹ் மலாய்க்காமார்களிடத்தில் சொல்லுவான். பெருமை அல்லாஹ்வுக்குரிய பண்பு, நமக்கு கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அந்த பண்பு இருக்கிறது. எனவே அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அவ்வாறு ஓதுவன்னு ஈயாக்க நமது ஐயாக்க நஸ்தாயின் என்று ஓதும் போது சொல்கிறான் அல்லாஹ் தாலா, இது எனக்கும் என்ற அடியானுக்கு தான் தெரியும். அவன் உண்மையில் என்ன மட்டும்தான் வணங்கினானா, என்னிடம் மட்டும்தான் உதவி தேடினானா, ஷிர்க் பித்அத்தை விட்டு தவிர்த்திருந்தானா என்று எனக்கும் என்னுடைய அடியானுக்கு தான் தெரியும் என்று அல்லாஹ் தாலா சொல்லிவிடுகின்றான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் என்று ஓதும்போது அல்லாஹ் தாலா சொல்கிறான், நான் என்னுடைய அடியான் என்னிடத்தில் எதை கேட்கிறானோ நான் அதை அவனுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டினார். எனவே சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஓதப்பட வேண்டிய ஒன்று என்பதைத்தான் முஸ்லிம், அபூதாவூத், இப்னு மாஜா, நசாயி போன்ற எல்லா கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் மிக தெளிவாக சூரத்துல் ஃபாத்திஹாவின் சிறப்பை எங்களுக்கு சொல்கிறது. ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் ஓதுகின்ற போது அல்லாஹ் பெருமைப்படுகிறான், எங்களை புகழ்கிறான், எங்களை ஞாபகப்படுத்துகிறான் என்றால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்போ நாம் எல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி தொழுகையில் 4 தரம் ஓதி, இப்போ 4 ரக்காத்திலையும் அவ்வளவு தடவையும் அல்லாஹ் தஆலா எங்களை பற்றி பேசி இருப்பான். ஆனால் எப்போ நாம் அதை உணர்ந்து தொழோம், உணர்ச்சியோடு தொழோம், அப்போதுதான் எங்களுக்கு அது கிடைக்கும். இந்த ஹதீஸ் இது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தின அந்த ஹதீஸினுடைய முழுமையான படிவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே பார்த்து சொல்கிறார்கள், தௌராத்திலும் இல்லை, இஞ்சிலிலும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத்திலும் இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சிலிலும் இல்லை, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஜபூரிலும் இல்லை, ஏன் எனக்கு அருளப்பட்ட ஃபுர்கானில் கூட இதை போன்ற இன்னும் ஒன்று கிடையாது, அப்படி ஒரு சூறாவை நான் உனக்கு கற்றுத்தரட்டுமா என்று கேட்டார். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு காரி, சிறப்பாக குர்ஆனை ஓதக்கூடியவர், அவரை ஓத வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவருக்கென்றே அவருடைய பெயர் சொல்லியே சில சூறாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அவர் யூத சமுதாயத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்த ஒருவர். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து சொல்கிறார்கள், உங்களுடைய யூத மதத்தில் தௌராத்தில் கூட இல்லாத ஒரு சிறப்புக்குரிய சூரா, இஞ்சிலே இல்லாதது, ஜபூரிலே இல்லாதது, ஏன் எனக்கு அருளப்பட்ட குர்ஆனிலே இல்லாத அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா, அதை நான் உனக்கு ஓதி காட்டுகிறேன். ஓதி காட்டிவிட்டு, எனது உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, எப்படி சத்தியம் பண்றாங்க, என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இப்படி ஒரு சூரா தௌராத்திலோ இஞ்சிலிலோ ஜபூரிலோ ஃபுர்கானிலோ கூட இறக்கப்படவில்லை என்று சத்தியமிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய ஒரு சூரா இந்த சூரா. திருமிதியிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. சரிதானே? அபு சயீத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த சூரா ஒரு ஷிஃபா, இது ஒரு நோய் நிவாரணி என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அந்த சம்பவத்தை பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். நான் சொன்னேன், ஓதி பார்ப்பது கூடுமா கூடாதா என்பதற்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். இந்த ஹதீஸை பாருங்கள், ஒரு சஹாபி சொல்கிறார், நாங்கள் கொஞ்சம் பேர் சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் ஒரு பயணம் ஒன்று போய் கொண்டிருந்தோம். பயணம் போயிட்டோம், போய் இரவா போயிட்டு, இப்போ பாலைவன பிரதேசம், இதுக்கு மேலே பயணம் போக முடியாது, பாதுகாப்பு கிடையாது, கூடாரத்திலே தங்கி கொண்டிருந்தோம். அப்படி தங்கிட்டு இருக்கிற நேரம் எங்களுக்கு பக்கத்து கூடாரத்திலேயும் சிலர் தங்கி இருந்தார்கள், வேறாக்கள் தங்கி இருந்தாங்க, எங்களோட வந்தார்கள் அல்ல, வேறாக்கள் தங்கி இருந்தார்கள். அவங்கள இருந்து நாங்கள் ஏற்கனவே அவங்கள்ட்ட சில உதவிகள் கேட்டோம், அவங்க எங்களுக்கு செய்யல. இந்த சஹாபாக்களுக்கு சில உதவிகள் தேவைப்பட்ட நேரம் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, அவங்க உதவி செய்யல. இவங்க இரவு வந்து தூங்கிட்டாங்க. தூங்கி கொண்டிருக்கிற நேரம் தான் ஒரு பெண் ஓடிவார், பக்கத்து கூடாரத்திலேருந்து ஒரு பொம்பளை ஓடிவார். ஓடி வந்து இந்த கூடாரத்தில் தட்டுறான், கூப்பிடுறான், அழைக்கிறான். உடனே இந்த சஹாபாக்கள் வெளியே வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போது அந்த பெண் சொல்கிறான், எங்களோடு வந்து எங்களோட கோத்திர தலைவருக்கு ஒரு விஷ ஜந்து தீண்டி விட்டது, அது தேளோ பாம்போ ஏதோ உண்டு, பல ரிவாயத்துகள் வருது, ஏதோ ஒரு விஷ ஜந்து தீண்டி விட்டது. ஆனால் விஷ ஜந்தை நாங்கள் காணவும் இல்லை, அது கொத்தினத்துக்கான பெரிய அடையாளங்களும் இல்லை. ஆனால் எங்களுடைய தலைவர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எங்களோட ஆம்பளைகள் எல்லாம் நிறைய பேர் முக்கியமானவர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க, வேறு தேவைகளுக்காக வெளியே போய்விட்டார்கள். உங்களில் யாருக்காவது ஓதி பார்க்க தெரிந்தவர்கள் இருந்தால் இந்த எங்களுடைய தலைவரை கொஞ்சம் காப்பாற்ற முடியுமா என்று கேட்கின்றார். அப்போது எங்களோட சஹாபாக்களில் இருந்த ஒருவர், நாங்கள் அவங்களோட போனோம். போய் நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு ஓதி பார்க்க தெரியும் என்று சொன்னோம். சொல்லிவிட்டு நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அவருக்கு ஓதி பார்த்தோம். ஓதி பார்த்துட்டோம்.
ஊதி பார்த்ததும் தான் கொஞ்ச நேரத்தில் அவர் அமைதி அடைந்து அவருக்கு சுகம் கிடைத்து விடுகிறது. உடனே சந்தோஷத்திலே அந்த தலைவர் என்ன செய்கிறார், 30 ஆடுகளை எங்களுக்கு பரிசாக தந்தார். 30 ஆடு ஓதி பார்த்து அவரை சுகமாக்கினதுக்கு என்ன கிடைச்சது? 30 ஆடுகளை எங்களுக்கு பரிசாக தந்தார். நாங்கள் அதனை எடுத்துக்கொண்டோம். அப்போது இந்த 30 ஆடுகளை எடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது, இது ஹலாலா? தந்த ஆடு ஹலாலா? இதை நம்ம சாப்பிடலாமா? இதுல இருந்து பால் கறந்து குடிக்கலாமா? ஓதி பார்த்து காசு எடுக்கலாமா? நாம கேட்க இல்லை, அவர் அதான் தந்தார், விரும்பி கிஃப்டாக தான் தந்தார். நாங்கள் கூலி கேட்க இல்லை, உண்மையிலே கூலிக்கு வாரம் என்று சொல்லவும் இல்லை, ஆனால் கிடைத்து விட்டது. இப்போது அவர்கள் அந்த 30 ஆடுகளையும் எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஒன்றும் செய்யல, அந்த ஆட்டை அப்படியே கொண்டு வரான். என்ன சந்தேகம் தானே, ஹராம் ஹலாலான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், இப்படி நாங்கள் ஒரு சம்பவம் நடந்தது, போனோம், விசஜந்து தீண்டி விட்டது, எங்களை ஓதி பார்க்க அழைத்தாரா, நாங்கள் ஓதி பார்க்க போனோம். உங்களுக்கு ஓதி பார்க்க தெரியுமா? அப்போ சொன்னார்கள் அந்த சஹாபாக்கள், எங்களுக்கு ஓதி பார்க்க தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா தான் தெரியும். சூரத்துல் ஃபாத்திஹா தான் எங்களுக்கு தெரியும், வேறு ஓதி பார்க்குற சிஸ்டம்லாம் எங்களுக்கு தெரியும். அதையா கொண்டு ஓதினீங்க? ஓ, சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் நான் ஓதினேன், அல்லாஹ்வின் அருளினால் அவருக்கு சுகம் கிடைத்து விட்டது, 30 ஆடுகள் பரிசாக கிடைத்தன. இவங்களுக்கு ஒரு சந்தேகம், ரசூலுல்லாஹ் ஏசுவாங்களோ தெரியா. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை யார் அப்பா ஓதி தந்து? நீங்கான்னு யார சொல்லலாம், எங்களுக்கு கற்று தந்தீர்கள். அப்போ அந்த ஆட்டு பங்கு பிரிக்க எனக்கு ஒரு பங்கு பிரிங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த ஆட்டை பங்கு பிரிக்கும் போது எனக்கும் ஒரு பங்கை சேர்த்து பிரிங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதிலிருந்து என்ன விளங்குகிறது? இது புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி. குர்ஆனை கொண்டு ஓதி பார்க்க முடியும் தாராளமாக, அது ஷிஃபா. அல்லாஹ் நாடினால் அதனை கொண்டு சுகத்தை கொடுக்கலாம், அல்லாஹ் நாடினால் அதனை கொண்டு அல்லாஹ் தஆலா சுகத்தை கொடுக்க முடியும். ஓதி பார்க்கலாம். ஓதி பார்க்கறதுக்கு கூலி பேசி போக முடியாது. தானாக யாராவது ஓதி பார்த்து சுகமடைந்து ஒருவர் சந்தோஷத்தில் எதையாவது ஒன்றை தந்தால் அது ஹலாலானது தான், அதனை நாங்கள் பயன்படுத்தலாம் என்பதற்கு இந்த சம்பவம் மிகச்சிறந்த ஆதாரமாக அமைந்திருக்கிறது. இது புகாரியிலே பதிவான ஒரு மிகவும் சஹீஹான ஒரு ஹதீஸாக இருக்கிறது என்பதனால் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து சூரத்துல் ஃபாத்திஹாவை வைத்து ஓதி பார்க்க முடியும். அதனால் கிடைத்த அந்த நன்கொடையையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் இந்த சம்பவத்திலிருந்து புரிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேசவும் இல்லை, நல்ல விஷயம் தான் செஞ்சுட்டு வந்தீங்கன்றதை சொல்லத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்போது ஒரு சம்பவத்தை பாருங்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்னொரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு இருந்தார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருந்தார்கள், வஹி கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தார்கள். அப்போ நாங்கள் எல்லாம் அடுத்த கூடிட்டு இருந்தோம். சஹாபாக்கள் சொல்றாங்க, திடீரென வானத்திலிருந்து மிகப்பெரிய சத்தம் ஒன்று கேட்டது. திடீரென வானத்தில் ஒரு சத்தம். என்ன சத்தம் என்று சொல்லி நாங்கள் எல்லாருமே ரசூலுல்லாஹ் தலையை உயர்த்தி பார்த்தார்கள். அப்போது தலையை உயர்த்தி பார்த்துவிட்டு எங்களுக்கு சொன்னார்கள், வானத்திலே ஒரு வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னார். எல்லாரும் கண்ணுக்கு அது விளங்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானத்தில் ஒரு பாப், ஒரு வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது, அது இன்றைக்கு மட்டும்தான் திறக்கப்படும், இதுக்கு புறம் திறக்கப்படாது, இதுக்கு முதலும் திறக்கப்படல, இன்றைக்கு தான் திறக்கப்பட்ட வானத்தில் அந்த வாசல். வானத்திலே ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, அது இன்றையை தவிர வேறு எந்த தினத்திலும் திறக்கப்படாது, இன்றைக்கு தான் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசலுக்குள்ளால் ஒரு மலக்கு இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். அவர் எனக்கு சலாம் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், 2 ஒளி செய்திகளை கொண்டு சுப செய்தி பெறுங்கள், உங்களுக்கு முன்னர் எந்த நபிக்கும் இது வழங்கப்படவில்லை என கூறிவிட்டு சூரா ஃபாத்திஹாவையும் சூரா பக்ராவின் கடைசி 2 வசனங்களையும் எனக்கு ஞாபகப்படுத்தி ஓதி காண்பித்து விட்டு போனார். சொன்னார், இதை போன்ற ஒன்று உங்களுக்கோ உங்களுக்கு முதல் வாழ்ந்த நபிமார்களுக்கும் அருளப்படவில்லை. நீங்கள் இதில் எந்த ஒரு ஹர்ஃபை, ஒரு எழுத்தை நீங்கள் ஓதினாலும் அது வழங்கப்படாதிராது என்று அந்த மலக்கு சொன்னார். அதனுடைய சிறப்பு உங்களுக்கு கிடைக்காம இருக்காங்க, கிடைக்கும். ஒரு ஹர்ஃபை நீங்கள் ஓதினாலும் சரி அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் என்று சொல்லிவிட்டு போனார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கு. எப்படிப்பட்ட சிறப்பு! ஸ்பெஷலாக அல்லாஹ் தஆலா ஒரு வானத்தை திறந்து, வானத்தில் ஒரு வாசலை திறந்து அதில் ஒரு மலக்கை இறக்கி இந்த சூறாவை பற்றின ஒரு முன்னறிவிப்பை சொல்லிவிட்டு போனதாக இந்த ஹதீஸிலே வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது சூரத்துல் ஃபாத்திஹா இவ்வளவு சிறப்பு மிக்க சூரா. அதோட இன்னொரு விஷயம் இதில் சொல்லப்படுகிறது, என்னது? சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 வசனங்கள், ஆமனர் ரசூலு என்று வரக்கூடிய அந்த வசனம், லா இக்ராஹ ஃபித்தீன், ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பி என்று வரக்கூடிய அந்த வசனம், அதனை தொடர்ந்து வரக்கூடிய மற்றொரு வசனம். இந்த 2 வசனங்களும் காலையும் மாலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்த திக்ர்களிலே முக்கியமான 2 வசனங்கள். இரவிலே தூங்க போகும்போதும் இதனை நாங்கள் ஓதலாம். மாலை நேரத்திலே கட்டாயம் இந்த சூரத்துல் பக்ராவின் கடைசி வசனங்கள், ஆரம்ப வசனங்கள், ஆயத்துல் குர்சி அமைந்திருக்கிற நடுவசனங்கள் இவ்வளவும் ஓதப்பட வேண்டும். சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலே ஷைத்தான் இருக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
அவ்வளோ சிறப்புமிக்க சூரா. அந்த இரண்டையும் இந்த ஹதீஸ் சொல்கிறது. ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டு சூரத்துல் பக்கராவின் லாஸ்ட் 2 வசனம், கடைசி 2 வசனத்தையும் நாங்கள் ஓத வேண்டும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா என்று வரக்கூடிய வசனம், ஆமனர் ரசூல் என்று வரக்கூடிய வசனம், இந்த ரெண்டையும் நாங்கள் ஓதணும். இது இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பம்சங்களை பார்த்தோம். நிறைய ஹதீஸ் பார்த்துட்டோம். தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதன் சட்டம் என்ன என்கிற ஒரு ஃபிக்ஹுனுடைய விஷயத்தை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் ஓதப்பட வேண்டுமா என்பது தொடர்பிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இமாம் அபு ஹனீஃபா, ஹனஃபி மதஹப் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவர்களோடு ஒத்த கருத்துள்ள தோழர்களும் சொல்கிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதத்தான் வேணும். ஆனால் ஒரு ஆளுக்கு தெரியாண்டு வைங்களேன், இஸ்லாத்தை புதுசாக ஏற்று இருக்கிறார், இந்த இதான் இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறார், அவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா பாடமா? பாடம். அப்போ அவர் சூரத்துல் ஃபாத்திஹா பாடமாக்கும் வரைக்கும் தொழ தேவை இல்லையா? தொழத்தான் வேணும். அவருக்கு எது தெரியுமோ அதை கொண்டு அவர் ஓதிக்கொள்ளட்டும், அது போதுமானது என்ற கருத்தை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கூடாதுன்னு சொல்லல, ஓதணும். ஒரு ஆளுக்கு தெரியா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு இன்னும் பழக இல்லை, இப்பதான் இஸ்லாத்தை ஏற்றிக்க, நல்ல சிறுவர், இப்பதான் ஓத போறார், அவர் தொழ தேவை இல்லையா? தொழத்தான் வேண்டும். வேறு அவருக்கு தெரிந்த இலகுவான வசனங்களை ஓதி தொழுது கொள்ளலாம் என்ற கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக அவர்கள் காட்டுகின்ற விஷயம்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற ஒரு விடயம்தான், உங்களுக்கு குர்ஆனிலிருந்து இலகுவானதை நீங்கள் ஓதிக்கொள்வீர்களாக என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்ற அந்த வசனத்தை ஆதாரமாக காட்டி, இஸ்லாத்துக்கு வந்த ஒருவரோ, புதிதாக இஸ்லாத்துக்குள் நுழைகின்ற ஒருவரோ, அரபு மொழி தெரியாத ஒருவரோ, பாடமாக்க கஷ்டமான ஒருவரோ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாம தொழுதாலும் அவருடைய தொழுகை நிறைவேறும் என்ற கருத்தை அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனைய இமாம்களான இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், இல்லை, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் தான் தொழுகை நிறைவேறும். ஏனென்ற ஹதீஸ்ல தெளிவா வந்துட்டு, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் சூரா ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் தொழுகை இல்லை என்று சொல்லப்பட்டதால் ஃபாத்திஹா ஓதினால் தான் தொழுகை நிறைவேறும். அவர் ஓத தெரியலைன்னா ஓத தெரிஞ்சிட்டு வந்து தொழணும் என்ற கருத்தை இவர்கள் கொஞ்சம் சொன்னார். எனவே 2 கருத்தும் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் 2மே சரி. அவங்க சொன்னதும் சரி. ஏன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாட்டி இன்னொரு சூறாவை ஓதி தொழட்டும். இவங்க என்ன சொல்றாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா மகத்துவத்தை உணர்த்துறதுக்காக வேண்டி அவர் அதை பழகிட்டு வந்து தொழட்டும் என்ற கருத்தை சொல்கிறார்கள். எது எப்படியோ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதுல கருத்து வருபாடு நமக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும், ஓதணும். இப்போ ஒரு விஷயம், ஜமாத்தாக தொழுகின்ற தொழுகைகளிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை இமாம் ஓதுவது போதுமா, மௌமூம்களும் ஓத வேண்டுமா என்ற கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி. விளைஞ்சானே, நாங்கள் ஜமாத்தா தொழுவோம், இமாமை பின்பற்றி தொழுவோம். இப்போ இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா போதுமா, இல்லை நாங்களும் ஓத வேண்டுமா என்ற விடயத்தை பொறுத்தவரையிலே இமாம் சப்தமிட்டு ஓதாத தொழுகைகளிலே, லுகருடைய தொழுகை, அசருடைய தொழுகையிலே எல்லாம் சத்தம் போட்டு ஓத மாட்டாங்க, அமைதியாக தான் ஓதுவார் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா. நமக்கு தெரியாதே, அவர் ஓதுறது கேட்காதே. ஆகவே நாங்கள் கட்டாயம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். அதில் எல்லாரும் உடன்படுறாங்க. மகரிபு, இஷா, சுபகு, தராவி, ஏனைய சுன்னத்து தொழுகைகள், ஜும்மா, இந்த மாதிரியான தொழுகைகள் இமாம் சத்தம் போட்டு தான் ஓதுவார் சூரத்துல் ஃபாத்திஹா. இப்போது சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்களும் ஓத வேண்டுமா, இல்லை செவிமடுக்க வேண்டுமா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதிலே சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்னார்கள், இமாமை போன்ற இமாமை பின்தொடர்ந்து ஓதுகின்றவர்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது கட்டாயமாகும், இது இருவருக்கும் பொதுவானது தான், ஓத வேண்டும் என்ற கருத்தை சொன்னார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஷாஃபி மதஹப் அடிப்படையில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் ஓத வேண்டும் என்று சொன்னார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான பள்ளி வாயில்களில் தொழுகையில் சத்தம் போட்டு ஓதுகின்ற தொழுகைகளில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு ஒரு சின்ன இடைவேளை தருவார், இமாம் அமைதியாக இருப்பார். அந்த நேரத்தில் மௌமூம்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடிப்பார்கள், மீண்டும் அவர் பிஸ்மி சொல்லி அடுத்த சூறாவை ஓதுவார். இந்த நடைமுறை தான் பெரும்பாலான இடங்களில் இருக்கும். இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய பிரபலமான கருத்தாக இருக்கிறது என்ற கருத்தை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா தொழுகையிலும் சத்தமிட்டு ஓதப்படும் தொழுகை, சத்தமின்றி ஓதப்படும் தொழுகை, எதுவாயினும் இமாமை பின்தொடர்ந்து தொழுகின்றவர் ஃபாத்திஹா அத்தியாயம் ஓத வேண்டியது இல்லை. யார் இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறாரோ அவருக்கு இமாமின் ஓதலே அவரது ஓதலாகும் என்ற ஹதீஸ் இக்கருத்தாளர்களுக்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறது என்ற கருத்தையும் சிலர் சொல்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தான் கட்டாயம் ஓதணும் என்று சொன்னவர். இன்னும் சில இமாம்கள் சொன்னாங்க, இல்லை, இமாம் தான், இமாமை பின்பற்றிட்டோம்டா அவர் நமக்கும் சேர்த்து தான் ஓதுகின்றார், எனவே நாங்கள் ஓத தேவையில்லை. இந்த ஹதீஸில் வருது கிராத்துல் இமாம் கிராத்துல் மாமூம், இமாம்ட கிராத்து மௌமூமுக்கும் சேர்த்து தான் ஹதீஸில் வந்து முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸ். ஆகவே
ஓத தேவையில்லைன்னு சொன்னாங்க. எனவே தான் சில பள்ளி வாயில்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கைரில் மௌதூபி அலைஹிம் வலல்லாலின்னு சொன்னா ஆமீன் என்று சொன்ன உடனே ஒரு 2-3 செகண்ட் மாத்திரம் இடைவெளி விட்டு அடுத்த சூறாவை ஓத ஆரம்பித்து விடும். எனவே இதில் எது சரி பிள்ளை என்பதற்கப்பால் 2 விதமான ஹதீஸ்களும் இருப்பதனால் தான் இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த ஹதீஸை நீங்கள் பாருங்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், சப்தமின்றி மெதுவாக ஓதப்படும் தொழுகைகளில் இமாமை பின்தொடர்ந்து தொழுகின்றவரும் ஓத வேண்டும், சப்தமிட்டு ஓதப்படும் தொழுகைகளில் ஓத வேண்டியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஏற்படுத்தப்பட்டதே பின்பற்றுவதற்கு தான். ஆகவே இமாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னால் நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள். அவர் சத்தமிட்டு குர்ஆன் வசனங்களை ஓதினால் நீங்கள் மௌனமாக இருந்து கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. எனவே புதிய ஒரு சட்டத்தை சிலர் சொன்னார்கள். என்னென்றா, இமாம் ஓதினா கேட்கறது தான் கடமை. நாங்கள் கேட்கணும், மனசால ஓதலாம், சத்தம் போட்டு நாங்களும் ஓதக்கூடாது. இமாம் ஓதுகின்ற போது நாங்களும் மனசுக்குள்ள ஓதிக்கொள்ள வேண்டும். திருப்பி நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து சொல்கின்றார். எனவே மிக ஆதாரபூர்வமான செய்தியாக தென்படுகின்ற விஷயம் இமாமுடைய ஓதல் மாமுங்களுக்கு போதுமானது என்ற செய்தி தான் மிக பலமான செய்தியாக இருக்கிறது. எனவே நாங்கள் விரும்பினால் இமாம் இடைவெளி விட்டால் நாங்களும் ஓதிக்கொள்வோம். இமாம் இடைவெளி விடலையா, ஒரு பிரச்சனையும் இல்லை, இமாமோடு சேர்ந்து மனதுக்குள்ள நாங்கள் ஓதிக்கொள்வோம், அதை கிரகிச்சுக் கொள்வோம், கேட்போம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். ஃபைதா கராஅத்தல் குர்ஆன் இதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். ஃபைதா குரியல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, நீங்கள் அதற்கு செவிமடுக்க வேண்டும். வ அன்சிது, காது தாழ்த்தி அமைதியாக இருந்து கேட்க வேண்டும். லஅல்லகும் துர்ஹமூன், அப்படி நீங்க செஞ்சா உங்களுக்கு அருள் பாலிக்கப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வீங்க. அப்ப இந்த வசனம் என்னத்தை சொல்லுது? குர்ஆன் ஓதினா ஓதணும் என்று சொல்லுதா, கேட்கணும் என்று சொல்லுதா? கேட்கணும் என்று தான் சொல்கிறது. ஆகவே குர்ஆன் ஓதப்படுகின்ற போது காது தாழ்த்தி அமைதியாக இருந்து அதை கிரகிச்சு அதில் பொருளை விளங்கி மனசால் அதை கிரகிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணுமே தவிர அதை அவசரமாக நாங்கள் ஓத முற்படுகின்ற போது சில நேரம் அதில் ஓதலில் தான் நம்ம கவனம் செலுத்துவோமே தவிர அதில் கருத்தில் தாக்கம் செலுத்த மாட்டோம். எனவே உயிரோட்டமான தொழுகைக்கு செவிமடுத்து நாங்கள் அதனை கிரகிப்பது தான் மிகவும் பொருத்தமானதாகும். இது ஜமாத்தா தொழுகின்ற போது, அதுவும் சத்தமிட்டு ஓதுகின்ற தொழுகைகளில் மாத்திரம். இப்போ தராவி தொழுகின்ற போது இரவு நேரத்திலே நீண்ட நேரம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் குர்ஆனை செவிமடுத்துக் கொண்டிருக்க வேண்டும், நாங்களும் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து குர்ஆனை ஓதுகின்ற போதும் அது பிரச்சனை கிடையாது. நாங்கள் அந்த சூறாவை செவிமடுத்தல் போதுமானது. சில நேரம் இடைவெளி தந்தால் நாங்கள் ஓதிக்கொள்ளலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது, பாவம் கிடையாது. எனவே அந்த விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நாங்கள் சூறாவினுடைய அர்த்தங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த சூறா எதனை எங்களுக்கு சொல்கிறது என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற சொல்லை நாங்கள் படித்தால் இதிலே 4 சொற்கள் இருக்கின்றது. பிஸ்மி, அல்லாஹ், அர் ரஹ்மான், அர் ரஹீம். இதில் எல்லா சொல்லுமே தெரிஞ்ச சொல். முதலாவது வசனம் எல்லா சொல்லுமே தெரிஞ்ச சொல் தான், ஒன்றுக்குமே அர்த்தம் தெரியாமல் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் என்ற சொல்லுக்கு எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும், அல்லாஹ் தான். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்பாளன். அப்ப அல்லாஹ்வுடைய அருளை அன்பை பேசுகின்ற சூரா. அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, பெயரால், பிஸ்மி என்று சொல்வது பெயரால். பி இஸ்மி 2 சொல்லிருக்கு அதில் உண்மையா, நாங்கள் சேர்த்து பிஸ்மி என்று எழுதுகிறோம். பி என்றால் ஆள், கொண்டு. தமிழில் வந்து உறுப்புகள் பாவிப்பது போல தான் அரபில் பியை பாவிக்கிறோம். இப்போ பிஸ்மி அரபையும் படித்துக் கொள்ளும், இந்த கூட அரபும் படிக்கணும். பி என்றால் கொண்டு, ஆள் என்ற கருத்து. ஆகவே பிஸ்மி அல்லாவின், பிஸ்மில்லா அல்லாவின் பெயரால், அல்லாவின் பெயரை கொண்டு. எப்படிப்பட்ட அல்லாஹ்? அவன் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்றான். இதுக்கப்புறம் நீங்க பிஸ்மி சொல்ற ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த அர்த்தத்தோடு சொல்ல பழகிக்கொள்ளுங்க. தொழுகையிலும் சரி, வேறு இடங்களிலும் சரி, அளவற்ற அருளாளன் நிகரில்லாத அன்பும் கொண்டவனாகி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நான் இதை ஆரம்பிக்கிறேன் என்று நாங்கள் மனதால் உணர்ந்து சொல்வது மிக முக்கியமானது. எனவே அதனுடைய பொருளை நாங்கள் பார்த்தால் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய அல்லாவின் பெயரால் நாங்கள் ஓதும். 4 சொல் அரபுல படிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்ச சொல். பிஸ்மி என்றால் பெயரால், அல்லாண்டா அல்லாஹ், ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன், ரஹீம் என்றால் நிகரற்ற அன்பான். இப்போது நம்ம 4 சொல் தானே படிச்சேன் நினைக்கும் இல்லை. குர்ஆன்ல மொத்தம் இந்த ரஹ்மான் என்ற சொல் 57 தடவை வருகிறது. ஒட்டுமொத்த குர்ஆன்ல ரஹ்மான் என்ற சொல் எத்தனை தடவை வருது? 57. இப்ப ரஹ்மான் என்ற சொல்லுக்கு உங்களுக்கு கருத்து தெரியுமா? தெரியாதா? தெரியுமா என்ன அர்த்தம்? குர்ஆன்ல 57 சொல்லுக்கு இப்ப கருத்து தெரியும். குர்ஆன்ல ரஹ்மான் என்ற சொல் 57 தடவை வரப்போகுது.
அவை அந்த ஒவ்வொரு தடவை ரஹ்மான் என்று ஓதுகின்றது உங்களுக்கு அர்த்தம் தெரியும். ரஹீம் என்ற சொல் மொத்தம் 115 இடங்களில் வந்திருக்கிறது குர்ஆனிலே. 115 இடங்களிலே ரஹீம் என்ற சொல் குர்ஆனிலே வருகிறது. அப்ப அங்கால 115 சொல்லுக்கு இப்ப அர்த்தம் தெரியும். 115 சொல்லுக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியும். அதில் 114 இடங்களில் அல்லாஹ்வை குறிப்பதற்கு தான் ரஹீம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பாக ரஹீமை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பானவராக இருக்கிறார் என்று குறிப்பிடுவதற்கு அல்லாஹ் தஆலா ரஹீம் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். எனவே ரஹீம் என்ற சொல்லை மனிதர்களுக்கும் பயன்படுத்தலாம், ரஹ்மான் என்ற சொல்லை பயன்படுத்த முடியாது. யாராவது ரஹ்மான் என்று பேர் வைக்க முடியுமா? முடியாது. அப்துல் ரஹ்மான் தான் பேர் வைக்க வேண்டும், அப்துல் ரஹீம் தான் பேர் வைக்கணும். ஆனால் ரஹீம் என்று கூப்பிட்டா பாவம் இல்லை. ஆனால் ரஹ்மான் என்று கூப்பிடக்கூடாது ஒரு ஆள், அது அல்லாஹ் என்று கூப்பிடுவதற்கு சமம். எனவே ரஹ்மான் என்று கூப்பிடக்கூடாது, அப்துல் ரஹ்மான் என்று தான் கூப்பிட வேண்டும். அல்லது இன்னும் ஒரு பேரோடு சேர்த்து கூப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அப்துல் ரஹ்மான் என்று சும்மா ரஹ்மான் என்று கூப்பிடக்கூடாது, அது அல்லாஹ்வை நேரடியாக குறிக்கின்ற ஒரு சொல் என்பதை நாங்கள் பார்ப்போம். அடுத்த சொல் தான் அடுத்த வரி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதில் இருக்கிற சொற்களை நாங்கள் பார்ப்போம். அல்ஹம்து, அல்ஹம்து என்று சொன்னால் புகழ். அல்ஹம்து என்று சொன்னால் புகழ். யாருடைய புகழ்? எல்லா புகழ். சும்மா நாங்கள் ஹம்துன் அப்படின்னு சொல்லிட்டோம் என்று சொன்னால் அது புகழை குறிக்கும். அல்ஹம்து என்று நாங்கள் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அது எல்லா புகழையும் குறிக்கும். சகல புகழும் அல்லாஹ்வுக்கு தான் சொல்லும். அதில் மனிதர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது, வேறு யாருக்கும் எந்த பங்கும் கிடையாது. அதான் அல்ஹம்து. நான் இப்போ விளக்கம் பார்க்க இல்லை, சொல்லுக்கு கருத்து தான் பார்க்கணும். விளக்கம் அடுத்த தொடரிலே சாதனை நாங்கள் அடுத்த கிழமை தான் இதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். நான் இப்போ அர்த்தத்தை தான் சொல்லிக் கொண்டு போகிறேன். அல்ஹம்து என்றால் எல்லா புகழும் என்ற அர்த்தத்தை அதை குறிக்கும். அதில் எந்த ஒரு புகழும் யாருக்கும் கிடையாது. லில்லா என்ற சொல், அதிலும் 2 சொற்கள் இருக்கிறது. நாங்கள் ஒன்றா லில்லா என்று சொல்கிறோம். லீ என்ற சொல் ஆக, நாங்கள் இங்கிலீஷில் டூ என்ற இடைச்சொல்லை பாவிப்பது போலதான் அரபிலே லீ பாவிப்பது. அப்ப அல்லாஹ் லில்லா, அல்லாஹ்னு சொல்லும்போது அல்லாஹ், லில்லா என்றால் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ்வுக்கே. அப்ப அல்ஹம்து லில்லா, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் எப்படிப்பட்டவன்? ரப்புல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவன் ரப்புல் ஆலமீன். ரப் என்ற சொல் இரட்சகனை குறிக்கும். அல் ஆலமீன் என்ற சொல் அகிலங்கள், அகிலத்தார் அனைவரையும் குறிக்கும். இதில் 4 சொல் பாடமாய்கொள்ளும். அல்ஹம்து எல்லா புகழும், லில்லா அல்லாஹ்வுக்கே, ரப்பு இரட்சகன், ஆலமீன் அகிலத்தார். அப்ப சேர்த்து மொழிபெயர்த்தோம்டா அகிலத்தாரின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று உணர்ந்து நாங்கள் இதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓத வேண்டும். அப்படி தக்பீரை கட்டின உடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று மந்திரம் ஓதுறமாய் ஓதாம ஒவ்வொரு சொல்லாக விளங்கி ஓத வேண்டும். அல்ஹம்து எல்லா புகழும், லில்லா எல்லா புகழும் அல்லாஹ். எனக்கு எந்த புகழும் இல்லையே, நான் எவ்வளவு ஒளிவான ஒரு படைப்பு, எனக்கு எந்த புகழும் இல்லையே என்ன மனசுக்குள்ள நினைச்சு நினைச்சு தொழுகிறதான் தொழுக. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ரப்புல் ஆலமீன். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், இந்த ஒட்டுமொத்த உலகம், இந்த ஒட்டுமொத்த படைப்புகள் அத்தனைக்கும் அல்லாஹ் தஆலா தானே பொறுப்பாளன். எனவே அவனை நான் துதிக்கிறேன் என்ற அந்த சிந்தனையோடு நாங்கள் தொழ வேண்டும் என்பதை தான் இங்கே நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இப்போ பாருங்க, 4 சொல் தானே படிச்சேன், அது 4 சொல்லில். இங்க பாருங்க, குர்ஆன் அல்ஹம்துங்கிற சொல் 43 தடவைகள் வந்திருக்கிறது. ரப்புல் ஆலமீன் என்ற சொல் 5 தடவை வந்திருக்கிறது. இந்த அல்லாஹ் என்ற சொல் குர்ஆன்ல 2697 தடவை வந்திருக்கிறது. ரப் என்ற சொல் 1041 தடவை வந்திருக்கிறது. ஆலமீன் என்ற சொல் குர்ஆனிலே 73 தடவை வந்திருக்கிறது. இன்றைக்கு நாம படித்த இந்த 2 வசனம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதில் உள்ள சொற்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட 4000 சொல் ரிப்பீட் குர்ஆன். நான் அன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு, குர்ஆன் விளங்குறது கஷ்டம் இல்லை, ஒரே சொற்கள் தான் திருப்பி திருப்பி குர்ஆன்ல வருது என்று சொன்னேன். இப்போ அதுக்கு உதாரணம் தான் இப்போ உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். இந்த ரப் என்ற சொல்லுக்கு கருத்து தெரியுமா? 2600 சொல்லுக்கு கருத்து தெரியும். குர்ஆன்ல ரப் என்ற சொல் 2600 தடவை வருகிறது. அல்லாஹ் என்ற சொல் 1041 தடவைகள். அல்லாஹ் என்ற சொல் தான் 2600 தடவை வந்தது. ரப் என்ற சொல் 1041 தடவை வந்திருக்கிறது. அல்ஹம்து என்ற சொல் 43 தடவைகள் வந்திருக்கிறது. எனவே திருப்பி திருப்பி இந்த வசனங்கள் சொற்கள் வருவதால் குர்ஆனை விளங்கிக் கொள்வது மிக இலகுவானது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொண்டு நாங்கள்
இதோடு இன்றைய அமர்வை நிறைவு செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே எதிர்வரக்கூடிய வாரங்களிலே இந்த ஏனைய வசனங்களினுடைய கருத்துக்களையும் முழுமையாக இந்த வசனங்கள் சொல்ல வருகின்ற செய்திகளையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா விளக்கத்துக்கு இன்னும் நாங்கள் போகணும். இப்போ சொல்லுக்குள்ளதான் நிற்கிறது. சொல் விளக்கங்களை பார்த்து மொழிபெயர்ப்பை பார்த்ததுக்கு பிறகுதான் ஒவ்வொரு வசனமும் எதை உணர்த்துகிறது, அதற்கு பின்னால் என்ன செய்திகள் இருக்கிறதுங்கிறது மிக விரிவான விஷயம். அதனை நாங்கள் ஒரே அமர்விலே படித்து விட முடியாது. எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை வருகின்ற போது கட்டாயம் இந்த டியூட்டை கொண்டு வர வேண்டும். திருப்பி உங்களுக்கு அந்த டியூட் வழங்கி வைக்கப்படாது. எனவே வாரக்கிழமையும் இந்த டியூட்டில் இருக்கிற விஷயங்களோடு புதிய விஷயங்கள் போகும். அதுக்கு அடுத்த கிழமை இன்ஷா அல்லாஹ் நடந்தால் உங்களுக்கு புதிய டியூட் வழங்கி வைக்கப்படும். எனவே கட்டாயம் இந்த டியூட்டை எடுத்துக்கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய 2 வசனங்களை தான் இன்று நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆனால் அதனுடைய சிறப்புகளை பார்த்தோம், அதனுடைய பெயர்களை பார்த்தோம், அது இறக்கப்பட்ட பின்னணியை பார்த்தோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்க்கலாமா இல்லையா என்ற விடயத்தை பார்த்தோம். சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஓதப்படுகின்ற சட்டத்தை பற்றி பார்த்தோம். இவ்வளவு விடயங்களும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை பொருளுணர்ந்து ஓதி தொழுகை உயரோட்டமாக தொழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கடந்த ஒரு வகுப்பிலே உங்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்தேன். அந்த ஆடைகள் பொருட்கள் சேகரிப்பு தொடர்பாக நிறைய பேர் கோல் எடுத்தீங்க, தந்தீங்க, கொண்டு வந்து ஒப்படைச்சிங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அவை அனைத்தும் மிகவும் தேவையான குடும்பங்களுக்கு, மிகவும் தேவையான இடங்களுக்கு நாங்களே நேரடியாக சென்று கொண்டு போய் கொடுத்து கையளித்து விட்டு வந்தோம். மிகவும் சந்தோஷப்பட்டார். இன்றும் அந்த பொருட்கள் கையளிக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அனுப்பப்பட்டிருந்தது. இன்னும் எங்களுக்கு இல்லையா என்று கேட்கின்ற அளவுக்கு தான் அங்கே நிலைமைகள் இருந்தது. உண்மையிலேயே நீங்கள் தந்த ஒவ்வொரு பொருளுக்கும் நிறைய துவாக்களை சம்பாதித்தீர்கள். அதனை உங்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதையும் சொல்லி முடிக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்னும் தேவை இருந்தாலும் அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை என்பதால் நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த வாட்ஸ்அப் நம்பர் எழுத சொல்லி அன்றைக்கும் சொன்னது நிறைய பேர் எழுதாமல் இருப்பீங்க. கொஞ்சம் அவங்கள ஒரு குரூப்பில் இணைச்சி விட்டால் இந்த பயான்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். எனவே அந்த வாட்ஸ்அப் நம்பர் பேர்கள் எழுதாதவர்கள் இருந்தால் அதை எழுதிவிட்டு செல்லுமாறும் வேண்டிக் கொள்கின்றோம். இப்போ இன்னும் ஒரு ப்ரொஜெக்ட் தொடங்கிக்கிறாங்க. இந்த வெள்ளம் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட ஏரியாக்களில் குர்ஆன் இல்லை, ஓதுறதுக்கு குர்ஆன் இல்லை, இப்படி மதரசாவை கொண்டு போகிறதுக்கு குர்ஆன் இல்லை. இப்போ நீங்கள் வீட்டில் சும்மா அடிச்சு வச்சிருப்போம் சில நேரம் குர்ஆன் ஓதாத குர்ஆன், நீங்கள் பாவிக்காத மேலதிகமாக இருக்கிற குர்ஆன் பிரதிகள், யாசின் கிதாப் போன்றவைகள் இருந்தால் பள்ளிவாசலில் வந்து படைக்கும். பள்ளிவாசலில் கொடுங்க. அவங்க இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் மஸா கொடுத்து அது கூடாக அது வெளியூர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இப்போ அந்த ப்ரொஜெக்ட் ஒன்று போயிட்டு குர்ஆன் பிரதிகள் இருக்கிறார்கள், இன்ஷா அல்லாஹ் கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதையும் ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எழுதி கொண்டு வந்து தந்தால் வகுப்பு முடிகிற நேரம் அதனையும் தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி. மார்க்க ரீதியாக எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தால் அதை எழுதி கொண்டு வாங்க வீட்டு வார நேரம். அதை என்னிடம் ஆரம்பத்திலே நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் அதை எங்களால் இன்ஷா அல்லாஹ் விளக்கப்படுத்த முடியும் என்ற செய்தியை ஞாபகப்படுத்திக் கொண்டு முடித்துக் கொள்கின்றோம். வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இந்த கையேடு உங்களுக்கு இலவசமாக தான் பள்ளியால் தாராங்க. நீங்கள் விரும்பினா இதை அடிச்சு இன்னும் நிறைய பேர் கொடுங்க. இதை படிக்க உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். அப்படித்தானே? ஏழ்மானாக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா படிக்க விரும்புகிறாங்களுக்கு இதை கொடுங்க. ஏற்கனவே தொழுகையின் உயிரோட்டம் பற்றி உங்களுக்கு டியூட் தரப்பட்டிருக்கிறது, ஒரு டியூட். இது 2வது டியூட். அதுகளையும் நீங்களும் அடித்து கொடுக்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.